இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 11:38 இருந்து உங்களுக்கு சித்தர்கள் நிறைய வழிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வழி இந்த ஒரு அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக முருகன் அருள் கிடைக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 21ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02க்கு, சூரியாஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி. முடியும் நேரம் இன்று காலை 10:57க்கு. அதன் பிறகு சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 22ஆம் தேதி அதிகாலை 5:19க்கு முடிவடைந்து ஆயிலியம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 11:38 இருந்து 1:10 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:15 இருந்து 7:18 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:42 இருந்து 4:11 வரை. யமகண்ட நேரம் காலை 7:02 இருந்து 8:34 வரை. கூலிகன் காலை 10:06 இருந்து 11:38 வரை. சந்திராஸ்தம ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் அதிகாலை 1:09க்கு முடிவடைந்து அதே வேளையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் மற்றும் இன்று கரிநாளும் கூட. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பக்தி, ரிஷப ராசிக்கு தனம், கடக ராசிக்கு நற்செயல், சிம்ம ராசிக்கு உதவி, கன்னிராசிக்கு பிரயாணம், துலாம் ராசிக்கு முன்னேற்றம், விருச்சிக ராசிக்கு பரிசு, தனுசு ராசிக்கு பாராட்டு, மகர ராசிக்கு வெற்றி, கும்ப ராசிக்கு உழைப்பு, மீன ராசிக்கு மேன்மை. சுப ஓரைகள் பார்ப்போம். இன்று குரு ஓரை முதலில் வருகிறது. காலை 7:02 8:03 வரை. சுக்கிர ஓரை காலை 10:06 11:07 வரை. புதன் ஓரை காலை 11:07 12:08 வரை. சந்திர ஓரை மதியம் 12:08 1:10 வரை. குரு ஓரை மதியம் 2:11 3:12 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:15 6:16 வரை. புதன் ஓரை மாலை 6:16 7:18 வரை. இங்கே ஒரு சின்ன விளக்கம் நம்ம கொடுக்குறோம். அதாவது தொடர்ந்து சில காரியங்களிலே வெற்றி அடையாமலே இழுத்து போட்டுக்கிட்டே போகும். சில விஷயங்கள் நம்மளுக்கு உடனே சாதிக்க முடியாது. நீண்ட நாள் கனவுகளாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். பல தடங்கல்கள் வரலாம். எத்தனையோ வழிபாடுகள் முறைகள் நமக்கு இருந்தாலும் கூட தெய்வ வழிபாடு இருக்குது, விநாயகர் வழிபாடு என்று பல வழிபாடுகள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு சித்தர்கள் நிறைய வழிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வழி இந்த ஒரு வழிதான் இருக்கிறது அப்படின்னா இல்லை. நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இந்த திதி நட்சத்திர நேரங்கள் வழிபாடு முறைகள் எல்லாமே நம்மளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த அந்த மாதிரியான ஒரு வகையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அஷ்டமி நவமி திதிகள் வரும் பொழுது நீங்கள் பிறந்த கிழமையாகவோ அல்லது நீங்கள் பிறந்த தேதியாகவோ இங்கே நம்ம குறிப்பிடுறது தமிழ் தேதி. ஸோ நம்ம எல்லோருமே ஆங்கில தேதியை தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதே போல் நாம் பிறந்த தமிழ் தேதிகளையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஒரு பரிகாரத்திற்கு இது ரொம்ப முக்கியம். தமிழ் தேதி, பிறகு உங்களுடைய நட்சத்திரம். ஸோ இதில் ஏதாவது ஒரு நாட்களில் நவமி அஷ்டமி சித்தி வந்துச்சுனாக்கா நீங்கள் உங்களுக்கு நிறைவேறாத சில காரிய தடைகள் இருக்கும் பொழுது அந்த நாட்களிலே உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது உங்கள் குலதெய்வத்திற்கு சென்று வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தீர்கள் என்றால் மிக விரைவாக அந்த காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது அஷ்டமி நவமி வரும் நாட்களிலே நீங்கள் பிறந்த கிழமையாக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் பிறந்த தமிழ் தேதியாக இருக்க வேண்டும், அல்லது உங்கள் நட்சத்திரமாக இருக்க வேண்டும். இந்த திதிகள் அவ்வளவு முக்கியமானவை. அதனால் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நீண்ட நாளாக நிறைவேறாத உங்கள் காரியங்கள் கட்டாயமாக நிறைவேறும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.